வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கணும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அது கூடயே நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்துடணும். தக்காளி நல்லா கரைய வதங்கணும். மிக்சி ஜாரில் தேங்காய், ஜீரகம், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த கலவையில் தேவையான அளவு புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றிடணும். அதோடையே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரையும் சேர்த்து மூடி வச்சிடணும். குழம்பு பச்சை வாடை போக கொதித்த உடனே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடான சாதத்தோட கத்திரிக்காயும் தட்டைப்பயிரும் போட்ட குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காரசாரமான ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் முதல்ல ஒரு 6-7 குண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அதோடையே 7-8 வெள்ளைப்பூடு, சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். அதோடையே சோம்பு, ஜீரகம், மல்லித்தூள், கறி மசால் தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க சோம்பு, நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடணும். 1/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். அதோடையே மீடியம் சைஸில் 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கருவேப்பிலை, நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அதோடையே தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷமாவது இந்த மசாலா நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரு கழுவுன தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி ஒரு விசில் வந்த உடனே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி தயாராகிரும். இந்த மட்டன் மசாலா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஈஸியான பூசணிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோடய 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துடணும். நறுக்கி வச்ச தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு, அதோடய நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயும் சேர்த்துடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விப்பர் பிளேடில் தேங்காயும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். 2 விசில் வந்தால் போதும். பாசிப்பருப்பும் பூசணிக்காயும் நல்லா வெந்துடும். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம். அதோடையே தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான பூசணிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு நமக்கு தயாராகிரும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.